என்ன பார்க்கணும்? நீ யாரு எனக்கு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மாமா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. வாயை திறந்தேன்னு வச்சுக்கேன். முதல்ல நிறுத்தி விட்டு போ. மாமா சொல்றல மாமா கோவப்படாதீங்க மாமா. கோவமா? கொலை வெறியில இருக்கா? தயவு செஞ்சு நிறுத்தி விட்டு முதல்ல போ. போடிங்க. மாமா உங்க கால கூட விழுந்து கேட்டுக்கிறேன் மாமா, கோவப்படாதீங்க. நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்ல வரத பேச விடுங்க. நீ என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? என்ன இந்த உலகத்துல நீ ஒருத்தி மட்டும் தான் நல்லவனா? குடும்பத்து மேல இருக்க அன்புனாலதான் நான் எல்லாரையும் ஜெயில உட்கார வச்சேன்னு சொல்ல போறியா? இல்ல மாமா, ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டாங்க மாமா. ஏய், நல்லா இருந்த குடும்பத்தை சதைச்சிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்த? உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடி? மாமா மாமா இங்க பாரு, முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. போடி. மாமா தெரியாம பண்ணிட்டேன் மாமா. முதல்ல இந்த இடத்தை விட்டு போடி. சொல்றத கேளுங்க மாமா. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. அப்படியே போட்டுடா. டேய் பேசாம இருக்க மாட்டியாடா? மாமா இங்க பாருங்க பா, இவள எந்த மூஞ்சி வச்சு திரும்பி இங்க வந்திருக்கா? முதல்ல இவளை இடத்தை விட்டு கிளம்ப சொல்லுங்கப்பா. முன்னாடி நிக்க வேணாம்னு சொல்லுங்க. ஏய் போடி. ஐயோ மாமா 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 நீங்க மாமா. எங்க அப்பா கிட்ட பேசினா உடனே எல்லாம் சரியாயிடுமா? இங்க பாரு, என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட உன்னை பத்தி எதையுமே யோசிக்க தயாரா இல்ல. இங்க இருந்து போ. சரவணா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பா, என்னால முடியாதுப்பா. ஏய் இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் கேஸ் நடக்குதுல்ல, அதெல்லாம் நடக்கட்டும். அந்த கேஸ்லாம் நடத்தி நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் போய் நான் நிரூபிக்கிறேன். எங்க குடும்பத்தை ஏமாத்துறீங்க நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் கோர்ட்டே நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துரும். ஐயோ மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. எனக்கு டைவர்ஸ் மட்டும் வேண்டாம் மாமா. உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம உன் கூட சேர்ந்து என்ன சந்தோஷமா வாழ சொல்றியா? அதுக்கு நான் செத்து போவேண்டி. பேசாம இருக்கியா இல்லையாடா? அப்பா, என் கண்ணு முன்னாடி நிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. போ சொல்லுங்கப்பா. பேசாம இருக்கான்னு சொல்றேன்ல. என்ன பண்ணணுமோ அதை கோர்ட் மூலமா பண்ணிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ மாமா என்ன மாமா பேசுறீங்க? எதுக்கு மாமா என் பொருள் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனீங்க? நான் உங்க வீட்டு பொண்ணு தானே மாமா. ஏய், உனக்கே அந்த வீட்டை இடம் இல்லடி. உன் பொருளெல்லாம் வச்சு அழகு பார்க்கணுமா? அந்த பொருளை கொடுத்தா இந்த பொருளை கொடுத்தா அதை காணும் இதை காணும் என் குடும்பத்தை மறுபடியும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்காரப்பியா? இல்ல அதுக்கு ஒரு கேஸ் கொடுப்பியா? சரவணா, எவ்வளவு தடவை சொல்றது பேசாத பேசாதன்னு? சொன்னா கேளு, கிளம்பு. மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் பாருமா. ஏய் அதான் சொல்றாங்களே, போல கிளம்பு. பாருமா, சுத்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பொது இடத்துல வச்சு என்ன பேச வச்சிடாது. கிட்ட மரியாதை குறைவா நடந்து கூடாதுன்னு பாக்குறேன். கிளம்பு. மாமா ஸ்டாண்ட்ல தானே இருக்க? ஆட்டோ எடுத்துட்டு உடனே கடைக்கு வா. கொஞ்சம் சீக்கிரம் வா. மாமா மாமா என்ன ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. என்னடி என்ன மன்னிப்பு? என்னடி மன்னிப்பு? அடிச்சடா உன்னை. பேசாம இருடா. என்ன விடுங்கப்பா. ஏய், உள்ள பார்த்தாலே எனக்கு கோபம் உள்ள போறா. உள்ள போன்னு சொல்றேன்ல. போ. கிளம்புப்பா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாமா கிளம்பு. வா போங்க. அது குத்துற ஒரு 5 லட்சம் ரூபா. தம்பி உள்ள வந்துருச்சுல? வந்துருச்சு. கொண்டு வரட்டுமா? வேண்டாம். வாங்க அத்தை, வாங்க அத்தை, வாங்க அத்தை, உள்ள வாங்க அத்தை, வாங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. வாங்க. வாங்க அத்தை. எப்படி இருக்கியா நீ? இது வந்தேன்.
அக்கா வாக்கா வா. அக்கா நீ எப்படிக்கா இங்க? ராஜி நான் தான். அஹ், ஆத்தா என்னத்தா இது, நம்ம வீட்டுல அதிசயம் எல்லாம் நடக்குது. ஏன் நின்னுட்டே இருக்க? வா உள்ள வாக்கா, வா ராஜி. ஆத்தா கூட்டிட்டு போ. வா வாங்க வா அத்தை. வா வாக்கா. வா. எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் இந்த ராஜி நினைச்சா நடக்காத விஷயம் ஏதாவது இருக்கா என்ன? நாமா அதனாலதான் நான் அத்தைய கூட்டிட்டு வந்தேன். அத்தையும் இந்த வீட்டு ஆள் தானே. அம்மாடி உட்காரு. உட்காரு. இல்ல இருக்கட்டும்மா, பரவாயில்ல. இல்ல வச்சு பார்க்க முடியலல்ல. எனக்கு ஒண்ணுன்னதும் ஓடி வந்தியல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி என்ன. அப்போ நான் வேற எதுக்கும் வரல என்ன. எனக்கு ஒண்ணுன்னா நீங்கெல்லாம் வந்து நின்னீங்க. என் கையால சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன். வந்துட்டா போச்சு என்ன, உன் கையால சாப்பிடறதுக்கெல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணே அக்கா முன்னாடியே நல்லா சமைக்கும், இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா சமைக்கண்ணே. காணும். என்னப்பா அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசாமலே இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. வரேன்னு சொல்லுங்க. வரேன்னு சொல்லுங்க. என்கிட்ட எல்லாம் பேசதானே செஞ்சீங்க, அதே மாதிரி அத்தை கிட்டயும் பேசுங்க. பேசுங்களேன். ஒன்றும் இல்லைம்மா, இம்புட்டு நாளாக உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல, அதாம்மா நீ திடீர்னு வந்து பேசுனதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம தயக்கம் இருக்குல்லம்மா. அப்பதான் நான் யார்கிட்டயோவா பேச சொல்றேன்? சொந்த தங்கச்சி கிட்ட தானே பேச சொல்றேன். பேசுறதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க. ராஜி, நீ இரு. ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தியன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு. இந்த பார், உன் மேல எங்களுக்கு கோபம் இருக்கு. அதுக்காக யார் யாரோ வந்து ஏறி மிதிக்கும் போது பார்த்துக்கிட்டு நிக்கிற அளவுக்கு நானும் கேவலமானம் கிடையாது. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு வந்தோம் தான், நின்னோம் தான், அங்க வந்து நின்னோம் தான். எல்லாம் சரியாயிடுச்சு, ஒண்ணும் பண்ணா பழகலாம். சாப்பிட வாங்க, விருந்துக்கு வாங்க, பண்டிகை கொண்டாடலாம், பொங்கல் கொண்டாடலாம், கருநாள் கொண்டாடலாம். அதெல்லாம் வேண்டாம். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, மனசு கேட்கல. நம்மளை பெத்தவங்க இருக்காங்கல்ல, அழுதாங்க, அதுக்காக வந்து நின்னோம். அதோட அப்படியே அதோட எல்லாம் சரியா போச்சு. அதுக்காக முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் சரியா போச்சு கிடையாது. அப்படியேதான் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் நீராத்தான் உயிருக்கு உயிரா இந்த வீட்டுல ஒண்ணு வளர்த்தோம். நம்ம கிட்ட வேலை செஞ்ச ஒரு பரதேசி பையன் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஒரு நாள் ஒண்ணா, அதை இன்னும் நாங்க மறக்கல, மறக்கவும் முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்காக தங்கச்சி மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாட இங்க வந்து நின்று வச்சுக்க. விருந்துக்கு வாங்க, மருந்துக்கு வாங்க, விழாவுக்கு வாங்கன்னு இந்த வீட்டு வாசப்படி ஏறி நிக்காத. முதல்ல கிளம்பு.